You are watching Grace Television. இந்த காலையிலும் உங்களுக்கு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இழந்து போய் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆறுதல் வேண்டும். இழப்பை சந்தித்தவர்களுக்கு ஆறுதல் வேண்டும். ஆனால் இந்த ஆறுதல் யாரிடத்திலிருந்து வரும்? தேவனிடத்திலிருந்து வரும். இழப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. நிலத்தை இழக்கிறோம், கணவனை இழக்கிறோம், மனைவியை இழக்கிறோம், பிள்ளைகளை இழக்கிறோம், சம்பாதித்தவர்களை இழக்கிறோம், நாம் நேசிக்கிறவர்களை இழக்கிறோம். எல்லாம் நம்மை விட்டு கடந்து போகும்போது நிம்மதியாக இருக்க முடியுமா? கண்ணீரும் கவலையுமாய் இருக்குமே. அப்போ அந்த நேரத்தில் அழுகையின் உச்சக்கட்டத்துக்கு வந்துடுவோம். என் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சொல்கிற வார்த்தை என்ன? உங்கள் அழுகையை கர்த்தர் மாற்றுவார், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். அப்போ என்ன சொல்ல வரீங்க? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான். இது ஒரு சோகமான சம்பவம் தாவீதின் வாழ்க்கையில். தாவீதின் வாழ்க்கையில் ஒரு சோகமான சம்பவம் என்ன? ஒரு பிள்ளை இறந்து போச்சு. அப்படின்னா இறக்கிறதுக்கு முன்ன தாவீதின் பையன் அவன் வியாதி ஆயிட்டான். பிறந்த குழந்தை வியாதி. அப்போ இந்த தாவீது யோசிக்கிறாரு, உபவாசத்தோடு போயிட்டு ஜெபம் பண்ணுறார். ஏன் உபவாசி? இந்த 16ஆம் வசனம். தாவீது அந்த பிள்ளைக்காக உபவாசம் பண்ணி உள்ளே போய் முழுவதும் தரையில் விழுந்து கிடக்கிறார். இவர் ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜா. எல்லா வீட்டிலும் பிரச்சனை வருது பாருங்க. ராஜாவாக இருக்கட்டும், மந்திரியாக இருக்கட்டும், கோடீஸ்வரராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், பிரச்சனை தான். பிரச்சனை வரதான் செய்யும். ஆள் பார்த்து பிரச்சனை வருவதல்ல. எல்லாரும் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் பலவித போராட்டங்களுக்குள்ளே போய் தான் ஆகணும். மரணத்துக்குள்ளே போய் தான் ஆகணும். வியாதிக்குள்ளே போய் தான் ஆகணும். இதில் எந்த விதிவிலக்கு அல்ல. ராஜாவாக இருக்கிறாருங்கிறதுனால அந்த வீட்டில் இந்த வேதனையான சம்பவம் நடக்குது. ஆனால் அவர் செய்த காரியம் என்ன? தன் குடும்பத்துக்காக, பிள்ளைக்காக உபவாசித்து உள்ளே போயிட்டு ராத்திரி முழுவதும் அழுதார். இன்றைக்கி ஆண்டவர் அதான் சொல்லி கொடுக்குறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சா? ஏதாவது ஒரு விதத்தில் எதனால் வந்ததுன்னு நாம் கேள்வி கேட்க வேண்டாம். ஏன் வந்தது, எதனால் வந்தது, அந்த கேள்வி வேணாம். பிரச்சனை வந்துச்சா? வியாதியின் கொடூரம் மரண எல்லைக்குள் போயாச்சு. நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய பாதத்தில் விழ வேண்டும். அதை தான் செய்யணும். நன்மையோ தீமையோ அதை நியாயம் தீர்க்கிறவர் அவர். அதை நாம் போட்டு மனதை குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் மனசு வச்சாதான் எல்லாமே. மனுஷன் என்கிற ரீதியில் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். தாவீது அதை பண்ணார். தரையில் விழுந்து கிடந்தார். இரவு முழுவதும் உபவாசித்து பிரார்த்தனை பண்ணி தேவனிடத்தில், அதை தான் நம்ம தெய்வ தொடர்பு வேண்டும். பிறகு
அவன் தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ணி வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் வந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு பலன் வேணும், சாப்பிடுங்க. அவர் சொல்கிறாரு. சாப்பிடாமல் இருந்தான். அப்புறம் 7 நாள் பிள்ளை செத்து போச்சு. இப்போ பிள்ளை செத்த செய்தியை, மரித்த செய்தியை ராஜா கிட்ட சொல்லணும். பயப்படுறாங்க. ஏற்கனவே சாப்பிடாமல் இருக்கிறாரு. இப்போ இவர் என்ன நடக்குமோ பயப்படுறாங்க ராஜா கிட்ட. ஆனால் இவங்க பேசி கொண்டு இருக்கிற அந்த வார்த்தையை தாவீது கேட்டார். பிள்ளை இறந்துச்சு, நம்ம ராஜா கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அவர் தாங்குவார்? மனுஷன்தானே. ஒரு வீட்டில் மரணம் ஏற்பட்டால் அந்த வலி என்னன்னு அவங்கவுங்களுக்கும் தெரியுமே. இவருக்கும் இப்போ அவருடைய பிள்ளை அல்லவா, நம்ம சொன்னால் என்ன ஆகும்? அது அவ்வளவுதான். இவங்க பேசி கொண்டிருந்த அந்த காரியத்தை கேட்டார். ஆமாம், பிள்ளை இறந்துட்டானா? ஆமாம், இறந்துட்டார் என்று சொன்னார்கள். இப்போ இந்த வார்த்தையை கவனிங்க. தாவீது தரையை விட்டு எழுந்தார். தாவீது அழலை, எழுந்தார், குளிச்சார், எண்ணெய் பூசிக்கொண்டார், தன் வஸ்திரத்தை மாற்றினார், ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகிறார், பணிந்து கொண்டார், திரும்ப வீட்டுக்கு வந்தார், சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டார். அவங்க வச்சாங்க, அதை சாப்பிட்டார். இதுதான் தேவ மனுஷன். நன்மையோ தீமையோ நம்ம தேவனை தேட வேண்டும். தாவீது அதை தான் செய்தார். ஒரு சோகமான சூழ்நிலை, ஆண்டவரை விடவில்லை, உபவாசித்து ஜெபம் பண்ணினார். இப்போ இழப்பு வந்துச்சு, பிள்ளை செத்து போச்சு, திரும்ப தரையில் கிடந்து அழலை, அதையே நினச்சிக்கிட்டு வருத்தப்படலை. அவருக்கு தெரிஞ்சது ஆண்டவர் கொடுத்தார், அந்த பிள்ளை போயிடுச்சு, இனி நான் அதை நினச்சி அழ வேண்டிய அவசியம் இல்லை என்று யோசித்து, இந்த வார்த்தையை கவனிக்கணும். எழுந்து குளிச்சிட்டு எண்ணெய் பூசி வஸ்திரங்களை மாற்றி, இதுதான் முக்கியம். எங்கே போகிறாரு? ஆலயத்திற்கு. சில வீட்டில் மரணம் ஏற்பட்டால் 1 மாதம் கூட கோயிலுக்கு போக மாட்டாங்க, 1 வருஷம் கூட கோயில் பக்கம் திரும்ப மாட்டாங்க. ஏன் என் புருஷனுக்கு இது நடந்தது, ஏன் என் மனைவிக்கு இது நடந்தது, ஏன் என் பிள்ளைகளுக்கு இது நடந்தது, ஆண்டவர் ஏன் இதை பண்ணினார்? இதெல்லாம் நல்லதில்லை. தாவீதுகிட்ட கற்றுங்க, தாவீதுகிட்ட கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை கேள்வி கேட்க நாம் யார்? நம்ம வாழ்க்கையில் எப்போ பிரச்சனை அதிகமாக வருதோ ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகணும். எவ்வளோ பேர் ஆலயம் பக்கம் திரும்புறதில்லை. ஆலயத்தில் போய் பணிந்து கொண்டு வந்து சாப்பிட்டார். பக்கத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க, என்னையா அப்படி பண்ணுறீங்க? அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், என் பிள்ளை உயிரோடு இருக்கு, நான் உபவாசித்தேன், ஆனால் இப்போ இறந்து போச்சு, நான் என்ன பண்ண முடியும்? கடவுள்கிட்ட போயிடுச்சு, எனக்கும் ஒரு நாளில் மரணம் வரும், நானும் அங்கே தான் போகிறேன், அந்த பிள்ளை இங்கே வரப்போகிறதில்ல. இந்த நம்பிக்கை வர வேண்டும் பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை வர வேண்டும். கர்த்தரை பிடிச்சிக்கணும், போட்டு தடுமாறிக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்கள் கண்ணீரை அவர் காண்பார், ஆறுதல் கொடுப்பார். ஆனால் தாவீதின் வழியை நீங்கள் சில முக்கியமான வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் கிருபையும் இரக்கமும் நிறைந்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் அனுபவத்தின் மூலம் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறீங்க. நாங்களுடைய எந்த நிலை வந்தாலும் உங்கள் உபவாசம், ஆலயம், பணிந்து கொள்ளுதல், பரமனை தேடுதல், அந்த கிருபைகளை தாரும். ஆலயத்து பக்கமே திரும்பாதவங்களோடு பேசுங்க ஆண்டவரே. சின்ன கஷ்டம் பிரச்சனை வந்தால் எங்கெங்கெல்லாம் போவாங்க, ஆலயத்துக்குள்ளே வரமாட்டாங்க. அவர்களோட இடைபடும், உம்மோடு நெருங்க வையும். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.